श्रीशैले सदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रमणं वन्दे रंजतामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म यामोगदत्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सदैकसिन्धोः रामानुजस्य तरणोतरणं प्रपद्ये मातापिता विदयत्तनया विभूतिः सर्वं यदेव नेमेण मदन्वयाणाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्तना भूतं तरस्त महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्गिरिगेणं वरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गतमुनिं प्रणतोऽस्मि नित्यम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये यस्य त्रिदभक्तात्याः पारिषत्या परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रिये शेषार्यवंशो विमनोदधि सीतबाणं गोविन्दसूरितनयं तदवाप्तबोधं तत्पादसंश्रयसुखं निखिलागमाट्यं श्रीवासरोगगुरुं मन्मगम् आश्रयामः द्राविडागामबोत्तारां मणन्दार्यकुलोद्भवं श्रीनिवासाचार्यतनयं வெங்கநாதம் மகம்பஜே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். இனிலிருந்து ராஜகோபாலனுடைய மகாத்மியம் அப்படிங்கிற தலைப்புல இன்னிலிருந்து நம்ம அனுபவிக்க போறோம். கோபிகாம்ச நிகிதைகபாகவே ஹேமவேத்ரமிதரேண பிப்ரதே ராஜகோப बभुषे नमोस्तुते चंबगाढ़ विनिवासिने हरे भुक्ति मुक्ति मकरंद भूजितम भक्त सिद्ध कलहंस सेवितम गोबिलादि मुनि भृंग पूजितम श्री शंभकेश पदपंकजं भजे. அதாவது ஒருவன் பெரிய கடலை கடக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அது பேராசைதான் தெரியுது. அந்த பேராசையில ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவன் பரமாத்மா. இப்படிப்பட்ட ஒரு பேராசையான எண்ணம் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. ஏன்னா பெரிய பெரிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களுமே இந்த கோபாலனுடைய பெருமையை சொல்ல முடியாம தவிச்சவா. ஏன்னா அவன் மாயக்கூத்தன். அப்படிப்பட்ட அந்த மாயக்கூத்தனுடைய பெருமை இன்னிலிருந்து நம்ம அனுபவிக்க போறோம். இதுல ஏதாவது அடியேன் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது ஆச்சாரியனுடைய அனுகிரகம். இதுல ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கு அப்படின்னா அது அடியனுடைய அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜகோபாலனுடைய மகாத்மியம் இன்னிலிருந்து ஆரம்பிக்க போறோம். அந்த ராஜகோபாலன் யார்? சண்டலங்காரவன். எப்படிப்பட்டவன் அப்படின்னா தேவர்க்கெல்லாம் தேவாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜகோபாலன் என்ன பண்றான் அப்படின்னா நம்மை போன்றவர்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல மன்னார்குடியிலே ராஜ மன்னார்குடியிலே ஒரு குழந்தையாக நம்மோடு நம்மையாக எப்படி நம்மையெல்லாம் அந்த கண்ணன் கோபிகையர்களோடு ஆட்சிமார்களோடு கலந்தானோ அது மாதிரி நம்மோடு கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மண்டையிலே எழுந்தருளிருக்கின்றான். அப்படிப்பட்ட கோபாலனுடைய லீலையை சொல்றதுக்கு அடியனுக்கு ஞானம் இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் அந்த தாயாரினுடைய அனுகிரகம், அந்த ஹேமாப்ஜ நாயகி அனுகிரகத்தினாலே இது அருமையாக அந்த கோபாலனுடைய மாயையை நாமெல்லாம் தொடர்ந்து அனுபவிக்க போறோம். இந்த க்ஷேத்திரம் ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னா அதுக்கு என்னடா விஷயம் அப்படின்னா மூர்த்தி, தலம், தீர்த்தம், இந்த மூணும் தான் முக்கியம். இந்த மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த மூணுத்தையும் பெருமையாக கொண்டது அப்படின்னா
அந்த மன்னார்குடி ராஜகோபாலன், ராஜ மன்னார்குடி. இதை எப்படி நமக்கு தெரியலாம்? இந்த மன்னார்குடியினுடைய விசேஷத்தை எங்கேருந்து சொல்லலாம் அப்படின்னா, புலஸ்தியர் பீஷ்மர்கிட்ட சொல்றார். பீஷ்மர் சில காரணங்களுக்காக புலஸ்திய மகரிஷிட்ட கேட்கிறார் சில விஷயங்கள்லாம். அப்ப புலஸ்திய மகரிஷி பீஷ்மாச்சாரியார்ட்ட சொல்றார், தத் ரோஷ்ய ரஜினி மேகாம் கோ சகசிரபலம் பவேத். இந்த கோபாலனுடைய திருத்தலத்திலே எவன் ஒருவன் ஒரு இரவு தங்குறானோ அவன் 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிட்டும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கோபாலனுடைய சேத்திரத்துல இருந்துட்டு நம்ம 1 ரூபாய் கொடுத்தோம்னா எவ்வளவு பலன் கிட்டும். அந்த ஒரு இரவு தங்கினாலே அவ்வளவு பலன் அப்படின்னு பெரியவாள்லாம் அனுபவிச்சிருக்கா. அப்படிப்பட்ட அந்த கோபாலன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத தான் இன்னிலேந்து தொடர்ந்து நாம அனுபவிக்க போறோம். இந்த கஷேத்திரம் செம்பகாரண்ய கஷேத்திரம், தட்சிண துவாரகை, வாசுதேவபுரி, வன்துவராபதி கஷேத்திரம், இப்படி பலவாறாக சுயம்பக்ஷ கஷேத்திரம், இப்படி சொல்லிண்டே போலாம். அப்படிப்பட்ட அந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இது முதல்ல இந்த கஷேத்திரத்தை நமக்கெல்லாம் எப்படி இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை அந்த கிளி காட்டி கொடுத்து அந்த சோழ அரசன் நம்மை இந்த காட்டை நாட்டாக்கி நமக்கெல்லாம் அந்த ஸ்ரீரங்க விமானத்தை நமக்கெல்லாம் பிரணவாகார விமானத்தை தரிசிக்கிறதுக்கும், பெரிய பெருமாளை தரிசிக்கிறதுக்கும், நம்பெருமாளை தரிசிக்கிறதுக்கும் பல பல கோபுரங்களை எல்லாம் கட்டினானோ, அது மாதிரி இதையும் செய்தவன் யார் அப்படின்னா சோழராஜன் தான். ஏன்னா சோழர்கள் வைஷ்ணவமாகட்டும் சிவமாகட்டும் அவர்கள் செய்த ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தொண்டு, இதை நம்ம என்னைக்குமே நம்ம மனசுல வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இது காடாதான் இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணினா அப்படின்னா அந்த காட்டை நீக்கி நாட்டாக்கினது யாரு அப்படின்னா ராஜாதி ராஜன். அதனாலதான் முதல்ல இதுக்கு பேரு ராஜாதி ராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இதுக்கு பேர். இத இன்னொரு பேர் என்ன சொல்லுவான்னா ராஜாதி ராஜ விண்ணகரம் அப்படின்னு பேர். இந்த பேரு இதுதான் கிட்டத்தட்ட 1070 இருந்து 1125 வரையிலும் இத கூப்பிட்டப்பட்ட பேர் எப்படி அப்படின்னா ராஜாதி ராஜ விண்ணகரம். ஏன்னா விண்ணகரத்தையே ஆளுகின்ற அந்த பெருமான் இருக்கின்ற இடம் அல்லவா, அதனாலே ராஜாதி ராஜ விண்ணகரம் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த ராஜாதிராஜன் யாரு அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும், கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிய அவனே தான் இவன் தான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட அந்த சோழ மகாராஜா இந்த காட்டை எல்லாம் நீக்கி நம்மை எல்லாம் தரிசிப்பதற்காக முதலிலே செங்கல்னாலதான் கட்டினான். அப்புறம் அந்த 3 இடத்தை கட்டினான். ராஜாதிராஜ விண்ணகரம், ஜெயங்கொண்ட சோழீஸ்வரமுடையார் கோயில், ஸ்ரீ கைலாசம், ராஜராஜத ஈஸ்வரமுடையார். இந்த 3 கோயிலையும் இந்த ராஜாதிராஜன் தான் கட்டியிருக்கிறான் அப்படின்னு தல வரலாறு குறிப்பீடெல்லாம் நமக்கு சொல்றது. முதல்ல அந்த செங்கற்களால கட்டப்பட்டத அந்த குலோத்துங்க சோழன் காலத்துலதான் இதை எப்படின்னா கருங்கற்களால கட்டினான். இதுல என்ன ஒரு அர்த்தம், இதுல ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா மன்னார்குடி சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு தான் சொல்லுவா. இங்க நெற்கதிர் தான் இருக்குமே தவிர கருங்கல்லே கிடையாது. அப்படிப்பட்ட கருங்கல்லே இல்லாத இடத்துல கருங்கற்களால இந்த கோயிலை கட்டினான் குலோத்துங்க சோழன். அதனால அந்த நேரத்துல இதுக்கு பேரு ஸ்ரீ குலோத்துங்க சோழ விண்ணகரம் அப்படின்னு இதுக்கு பேர் ஏற்பட்டது. இந்த ஸ்தலத்துக்கான புராணம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது இந்த செம்பகாரண்ய கஷேத்திரத்துக்கு ஆதாரமே என்னன்னா பிரம்மாண்ட புராணம். பிரம்மாண்ட புராணம் தான் இதுக்கு ஆதாரம். அதனால்தான் இந்த பெருமாள் கிருத திரேத துவாபர கலியுகம் 4ம் ஆனாய்னு திருமங்கை ஆழ்வார் எப்படி பாசுரத்துல சொல்றாரோ அந்த பாசுரம் இந்த பெருமானை அனுபவிச்சதுனாலதான் திருமங்கை ஆழ்வாருக்கு வந்ததோன்னு எனக்கு தோன்றது. ஏன்னா அப்படிப்பட்ட எம்பெருமான், உயர்நலம் உடைய எம்பெருமான், அப்படிப்பட்ட ராஜகோபாலன் வாசுதேவனாக முதல்ல எப்படி வந்தா
அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்க போறோம். 4 யுகங்களை கண்ட பெருமாள் அப்படின்னோட உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டுரும். எப்படி 4 யுகத்தை பார்த்திருக்க முடியும் அப்படின்னா, இந்த பிரம்மாண்ட புராணத்துல இத ரொம்ப விளக்கமா சொல்றா. 8 அத்தியாயம் இருக்கு. அந்த 8 அத்தியாயத்திலையும் இந்த ராஜகோபாலனுடைய அருமையான இந்த விஷயங்கள்லாம் அந்த சம்பகாரண்ய மகாத்மியம்னே இருக்கு அப்படின்னு பெரியவா சொல்லி, அந்த பிரம்மாண்ட புராணம் தான் இதுக்கு ஆதாரம். இந்த பெருமாள் 4 யுகங்களையும் உடைத்த 4 யுகங்களையும் கடந்தவன் அப்படிங்கிறதுக்கு. இது உடனே கேட்கலாம், 18 புராணங்களை வியாச மகாரிஷி எழுதினார். அதாவது வியாச மகாரிஷி ரஜோகுணத்தில் இருக்கும் பொழுது சில புராணங்கள் ஏற்பட்டது, தாமவச குணங்கள்ல இருக்கும் பொழுது சில புராணங்கள் ஏற்பட்டது, சாத்விக குணங்களில் ஏற்படும் போது சில புராணங்கள் ஏற்பட்டது. அப்படி அப்படி அவர் இருக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு புராணம் இந்த பிரம்மாண்ட புராணம். இதுல என்ன சொல்றது அப்படின்னா, கிருதயுகத்துல பிரம்மா படைப்பு தொழில ஆரம்பிக்கிறான். எம்பெருமான் கொடுக்கிறான் முதல்ல நான்முகனை நாராயணன் படைத்தான். எதுக்குடா நான்முகனை நாராயணன் படைக்கிறான்னா, முதல்ல விஷ்ணுச்சேனரை விட்டு எல்லாத்தையும் செய்ய சொல்றார். அப்ப பிரம்மா கேட்கிறார், நான் செய்யட்டுமா அப்படிங்கிற. நம்மளும் கைங்கரியம் செய்யும் போது ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கும் போது செய்வோமே, அது மாதிரி கேட்கிற. உடனே எம்பெருமான் சண்டலங்கார வல்லல் அல்லவா, அப்படியே கொடுத்துட்றான். அப்படியே நீ செய் அப்படிங்கிறான். பிரம்மா செஞ்சுட்டே இருக்க. ஆனா ஒரு நேரத்தில் நமக்கு என்ன வந்துருது அப்படின்னா, கர்வம் வந்துடும். அந்த கர்வம் வந்துருதுனாலே அழிவை நோக்கி போறோம். அதனால அவனுடைய படைப்பு தொழிலே நின்னுறது. அப்ப தனது குமாரர்கள் சனகாதிக முனிவர்கள்லாம் அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த மன்னார்குடி கஷேத்திரம் செம்பகாரண்ய கஷேத்திரத்துக்கு நீ போய் அங்க போய் தவம் இரு அப்படிங்கிறா. அங்க போய் தவம் இருக்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் முன்னாடி வாசுதேவ பெருமாளாக சதங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீதபத்திரம் சர்ஷீருகேட்சணம் சகாரவத்த தலதோபிகோத்துவம் நமாமி விஷ்ணும் ஜலசாத்புஜமாக பரவாசு தேவனாக அந்த எம்பெருமான் சங்கு சக்கரதாரியாக அபயஹஸ்தத்தோடு ஒரு கையிலே கதையோடு காட்சியளிக்கிறார். அப்படியே பார்த்தோன்னா பிரம்மாக்கு அவருடைய அத்தனை ஞானமும் அவருக்கு கிடைச்சிடுறது. திருப்பி சிருஷ்டியை தொடங்க செய்யறார். அப்ப முதல்ல ஏற்பட்டதுதான் வாசுதேவன். அத பரவாசு தேவனாக, அதாவது எம்பெருமானுடைய நிலைகளை 5 வகையாக பிரிக்கலாம். பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை. இந்த பரவாசு தேவனாக வைகுந்தநாதன் எப்படி இருக்கான்னா, அதே மாதிரி சங்கு சக்கரமாக முதல்ல பிரம்மாக்கு காட்சி அளித்தது இந்த கஷேத்திரத்துல அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் கூறுறது. அப்படிப்பட்ட அதனாலதான் இதுக்கு பேரே வாசுதேவபுரி அப்படிங்கிற ஒரு பேரும் இதுக்கு உண்டு. அவர் தொடங்கினோட திருப்பி சிருஷ்டியை ஆரம்பிக்கிறார் பிரம்மா. அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகத்துல என்ன ஆகிறது அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும், தேவர்கள் தனது ராஜ்யத்தை பெறணும்னா இந்த கடலெல்லாம் கடையணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த கடலை கடைய ஆரம்பிக்கிறார். அப்ப பகவான் செஞ்ச லீலைகள்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இந்த திருமார்கள் அப்படி அந்த திருப்பார்கடலை கடையும் பொழுது அப்ப என்ன பண்றதுன்னா, தேவர்களுக்கு மட்டும்தான் அமிர்தத்தை கொடுக்கறான் எம்பெருமான். ஏன்னா யாரு நல்லவாளோ அவளுக்கு தான் கொடுப்பான். அப்படி இவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட அசுரர்கள்லாம் என்ன பண்றான்னா, பிருகு மகரிஷியினுடைய மனைவிட்ட போய் இது மாதிரி நாங்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டோம், எம்பெருமான் கருணை ரட்சகன் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த ரட்சகன் எங்களை ஏமாற்றினானோன்னு அந்த எம்பெருமானுடைய பெருமையை தெரியாம, எம்பெருமான் எதற்காக செய்தான்னு தெரியாம, எப்போதுமே பிருகு மகரிஷிட்ட அந்த மனைவி கேட்டிருந்தான்னா ஞானம் பிறந்திருக்கும். அதை விட்டு தானே என்னமோ பிருகு மகரிஷி மாதிரி தவமுடையவள் அப்படின்னு நினைச்சு அந்த எம்பெருமானையே சபிக்கிறார். அப்ப எம்பெருமானுக்கு உடனே கோபம் வந்துருது. உலகத்தையே ரட்சிக்கப்பவன் எனக்கு தெரியாதா அப்படின்னோட அந்த சுதர்சன சக்கரத்தை அப்படியே ஏவி விட்டுறான். அந்த சுதர்சன சக்கரம் ஏறினோட அவளுடைய தலையை அப்படியே கொழுதுறது அப்படிங்கிறது இதுல இருக்கு. உடனே இதை கேள்விப்பட்ட பிருகு மகரிஷி, இப்படி எம்பெருமான்கிட்ட போய் அபச்சாரம் பட்டுட்டாலே, இது மாதிரி செய்யக்கூடாதேன்னு இப்படி பண்ணிட்டாலே இதனால என்னடா அப்படின்னா நம்மளுடைய வம்சமே பாவம் ஏற்படாதா? ஏன்னா எம்பெருமான்கிட்ட போய் நம்ம போய் அபச்சாரம் பட்டோம்னா சண்டால பிறவி ஆயிடுவோமே அப்படின்னு நினைச்சுட்டு, அதுவும் ராட்சசர்களோடு போய் சேர்ந்துட்டு போய் இப்படி பண்ணிட்டாலேன்னு எம்பெருமானை நோக்கி தவம் உடையறான்.
கருணையினுடைய கடல் அல்லவா, ரட்சகன் இல்லையா? அப்படிப்பட்ட வாசுதேவனாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் உடனே அவர் முன்னாடி தோன்றி ஸ்ரீமந்திரத்தை கொடுக்கிறார். மகாதேவிச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதியாத்துன்னு ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜத சஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லட்சுமிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீசுக்தத்தின் பிரகாரமாக அந்த ஸ்ரீயினுடைய மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்றார். அந்த ஸ்ரீயினுடைய மந்திரத்தை திருப்பார்கடல்னு இருக்கு. கிழக்க பார்த்தோம்னா கிழக்கு மூலையில இன்னைக்கும் அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அங்க திருப்பார்கடல் இருக்கு. அந்த திருப்பார்கடல்ல போய் திருப்பி அந்த ஸ்ரீமந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த செங்கமல தாயார் ஒரு தாமரை மலர்ல அப்படியே குழந்தையா அவதாரம் பண்ணி அவருக்கு என்ன பேர் விடுறானா, தாமரையில வந்ததுனால ஸ்ரீ செங்கமலவல்லி அப்படின்னு பெயர் சூட்டுறார். தக்க வயது வந்தோடனே எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விசேஷமான இது திரேதா யுகத்துல நடந்தது. அடுத்தது துவாபர யுகத்துல இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அக்னிமுகர் அப்படிங்கிற ஒரு மகர்ஷியினுடைய குமாரர்கள் கோபில கோபுரலைகள் ரெண்டு பேரும் எப்படின்னா எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கான். எம்பெருமானனுடைய அவதார பெருமைகளையே நினைச்சுட்டு இருக்கும் பொழுது ராமாவதாரத்தை நினைக்கிறா. அப்புறம் கிருஷ்ணனாக அவதரிக்க போறான். அப்ப பல பல லீலைகள்லாம் பண்ண போறான். இதெல்லாம் நம்ம தரிசிக்கணும்னா நம்ம இப்பயே தவம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அதனால அவர் என்ன தவத்திலே இருந்துடுறார். அதுல என்ன ஆயிடுறதுன்னா அந்த கிருஷ்ணா அவதாரமே முடிஞ்சிடுறது. கிருஷ்ணாவதாரத்தை தரிசிக்கணும்னு போகும்போது நாரதர் முனிவர் நடுவழியில பாக்குறார். அப்பா நீ எதற்காக சொல்றியோ அந்த அவதாரமே முடிஞ்சிடுத்தே அப்படின்னு சொல்றார் நாரதர். உடனே அவ வருத்தமுடனோட கவலைப்படாத, எம்பெருமான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். அதனால நீ நேரா செம்பகாரண்ய கஷேத்திரத்துக்கு போ. அது என்னுடைய தகப்பனார் பிரம்மாக்கே ஞானத்தை கொடுத்த இடம். அது மட்டும் இல்லாம செங்கமலவல்லி தாயார் இருக்கும் இடம். அப்படிப்பட்ட மகாலட்சுமியினுடைய சொரூபமாக வாசுதேவன் இருக்கக்கூடிய இடம். அதனாலே நீ என்ன பண்ணனா அந்த ஹரித்ரா நதியில போய் தவம், கோபில கோபுரலைய கரையில போய் தவம் இரு அப்படின்னு சொல்லிடுற. அப்படி அவர் தவம் இருக்க அந்த எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா அந்த கோபில கோபுரலைகளுக்கு என்னென்னலாம் லீலை பண்ணினானோ, எதெல்லாம் யசோதைக்கு காட்டினானோ அத்தனையும், எதையெல்லாம் அந்த ஆட்சிமார்களுக்கு காட்டினானோ அத்தனையும் இந்த கோபில கோபுரலைகளுக்கு காட்டுறார். இவெல்லாம் பெரியவா இல்லையா, தாம் கண்ட இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு இருக்கக்கூடியவா. அதனால என்ன பண்றா அப்படின்னா உடனே இந்த கண்ணனாக இருக்கின்ற அந்த 32வது அவதாரத்தை எல்லாரும் தரிசிக்கணும். நம்மை போன்றவர்கள் எல்லாம் அந்த அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு எப்படி பெரிய பெருமாளை எல்லாரும் அனுபவிக்கிறாளோ அது மாதிரி சோழ நாட்டுல இருக்கிறவா எல்லாரும் இந்த தஞ்சாவூர்ல பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அந்த மண்ணை கஷேத்திரத்துக்கு வரணும். அந்த மன்னார்குடியில இருக்கின்ற அந்த ராஜகோபாலனை தரிசிக்கணும். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த கஷேத்திரத்துல எல்லாரும் தங்கி இந்த உயர்நலம் உடையவனை தரிசிக்கணும்னு சொல்லி அப்படியே பிரார்த்திக்கிறாவா. அவ பிரார்த்தனைக்கு இணங்க 32வது அவதாரமாக 32வது சேவையாக, அவதாரம் இல்ல 32 சேவையாக அந்த ராஜகோபாலன் காட்சிய அந்த அழகான உருவம் ருக்மணி சத்யபாமாவோடு அந்த ஒரு கையை எடுத்துட்டு அந்த சத்யபாமாவை மேல அப்படி வச்சுட்டு இருக்கிற அழகோ, அந்த இன்னொரு கண்ணால் அந்த ருக்மணியை பார்க்கின்ற அழகோ, அந்த செண்டலங்கார், செண்டு தான் அதுக்கு பேரு, அது சாட்டைன்னு சொல்லுவா. அது சாட்டை கிடையாது, அந்த செண்டு. ஏன்னா செண்டலங்கார வல்லல், ஏன்னா சாட்டையை வச்சு அடிக்கிறது கிடையாது, செண்டை வச்சுட்டு அருள் புரியறவன். அப்படிப்பட்ட ராஜகோபாலனாக தட்சிண துவாரகையாக இந்த கஷேத்திரத்திலே துவாபர யுகத்திலே நம்மை போன்றவர்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் கோபாலகனாக. இதுல ஒண்ணு சொல்லுவா, ஒரு மாடு இருக்கும், 2 கண்ணுக்குட்டி இருக்கும். இந்த மாடுதான் பிரம்மா, அந்த 2 கண்ணுக்குட்டி, ஒன்னு சிவன், இன்னொன்னு நம்மளை போன்ற ஜீவாத்மா அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லக்கூடியவா. இல்ல அந்த மாடுகள் கண்ணுக்குட்டி எல்லாமே ஜீவாத்மா, அதையெல்லாம் ஓட்டக்கூடியவன் அந்த எம்பெருமானும் சொல்லுவா. அந்த ஒரு மாடை பிரம்மா, மற்றதெல்லாம் நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் அப்படின்னு நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்வோர்களை சிந்தாமல் கொன்மினி தீர்ந்துன்னு சொல்லக்கூடிய அந்த நான்முகன் திருவந்தாதியினுடைய பாசுரத்திற்கு ஏற்ப
அந்த கோபாலன் எப்படி வந்து ஒரு மாடு, இன்னொன்னு என்னன்னா 2 கண்ணுக்குட்டி, இப்படி அழகா நமக்கெல்லாம் காட்சியளிக்கின்றான். அப்படி ருக்மிணி சத்யபாமாவோடு நமக்கெல்லாம் காட்சியளிக்கின்றான். அப்படிப்பட்ட 3 யுகங்களுடைய கதைகளையும் நம்ம பார்த்தோம். கலியுகத்துல மிக அருமையான கதை. அதை வந்து நம்ம தொடர்ந்து அனுபவிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன மகிமை அப்படின்னா, முதல்ல இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை நமக்கெல்லாம் தெரியறது. அதாவது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தினுடைய மகிமைய ஒரு காலத்துல சுல்தான்களால மறைக்கப்பட்டு திருப்பி இந்த அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தெந்தமனுள் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரம் அப்படின்னு சொன்னக்கூடிய அந்த மணவாள மாமுனிகள் பெரிய ஜீயர். அப்படிப்பட்ட அந்த பெரிய ஜீயர் எப்படி இருந்தாருன்னா, இந்த பெரிய ஜீரனுடைய ஞானத்தை, திருவாய்மொழியினுடைய சாரத்தை அனுபவிக்கணும்னு எம்பெருமான் அமுதனாக பருகணும்னு நினைச்சுட்டு தன்னுடைய உற்சவத்தெல்லாம் விட்டுட்டு 360 நாளும் 300 நாள் சொல்லுவா, 300 நாளும் அனுபவிச்சான் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ரங்கநாதன் என்ன பண்ணானா, என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ஷேத்திரமான இந்த மன்னார்குடிக்கு மணவாள மாமுனிகள் வந்தார். வந்து அங்க தங்கினார் அப்படிங்கிறதுக்கான பல சான்றுகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட 4-10-6, அதாவது எப்படி வந்து எம்பெருமானார் எப்படி வந்து பல அபிமான ஸ்தலத்திற்கு பாசுரங்கள் இல்லை அப்படின்னா அந்த பாசுரங்களை எல்லாம் நல்கினாரோ, அதே மாதிரி திருவாய்மொழி 4-10-6 இந்த பாசுரத்தை, அந்த 10 பாசுரத்தையும் இந்த கோபாலனுக்காக அந்த மணவாள மாமுனிகள், பெரிய ஜீயர், பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியனாக விளங்கியவர், அப்படிப்பட்ட அந்த மணவாள மாமுனிகளுடைய திருவடி பட்டதுனால இந்த ஊருக்கே மிகப்பெரிய ஏற்றமாக இருந்தது அப்படின்னு எல்லாரும் கொண்டாடக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் சங்கீத மும்மூர்த்தி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். தியாக பிரம்மம், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமலா சாஸ்திரி, இவர்கள் 3 பேருமே இந்த ராஜகோபாலனை துதித்து பாடியிருக்கார்கள். அப்படிங்கிறது தான் இந்த கோபாலனுக்கு இன்னும் விசேஷம். அது மட்டும் இல்லாம ஊத்துக்குடி வெங்கடகவி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய கவி. அவரும் இந்த கோபாலனை பத்தி பாடியிருக்கார். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல பார்த்தோம்னா கோவிந்த தீட்சிதர், அது மட்டும் இல்லாம தென்கலை ஸ்ரீ வைஷ்ணவ திருமலை நம்பி தாத்தாச்சாரியர், அவர் வந்துதான் அச்சுதப்ப நாயக்கரோடு சேர்ந்துட்டு இங்க வந்து 7 சப்த பிரகாரம் இதெல்லாம் வந்து இந்த ஊருக்கு பண்ணியிருக்கார். அப்படிங்கிற கஷேத்திர மகிமைய நம்ம வந்து தொடர்ந்து அனுபவிக்க போறோம். அப்படிப்பட்ட அந்த தாத்தாச்சாரியனுடைய இந்த மன்னார்குடியுடைய வளர்ச்சி, ஏன்னா நிறைய பேர் நினைச்சுப்பா இவர் தென்கலை ஸ்ரீ வைஷ்ணவர். அப்படிப்பட்ட திருமலை நம்பி தாத்தாச்சாரியார் சுவாமி, இவருடைய செப்பு திருமேனி இன்னைக்கும் மன்னார்குடி ராஜகோபாலன்ட்ட இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ராஜகோபாலன்ட்ட பத்மாசனத்துல அந்த சுவாமி வந்து ஏழிருக்கிற அழகே தனி அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்களை எல்லாம் இந்த ஊர் வந்து இணைத்த ஊர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம வைஷ்ணவம் வளருது அப்படின்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் கார்பங்காடு சிங்கராச்சாரியார் சுவாமிகள், அவருடைய திருக்குமாரர் கார்பங்காடு வெங்கடாச்சாரியார் சுவாமிகள், அவருடைய சிஷ்யன் வேலுக்குடி வரதாச்சாரியார் சுவாமிகள், அது மட்டும் இல்லாம தற்போது இருக்கின்ற வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள், இப்படி எல்லாருக்கும் இந்த அபிமான ஸ்தலமான இந்த ராஜகோபாலன் மேல் உள்ள பிரியத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, அதாவது வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மோடு இருந்து நம்மோடு பயணித்த ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அண்ணா அப்படின்னு செல்லமா எல்லாரும் அழைக்கிற அந்த அண்ணா சுவாமிகளுக்கும் இந்த கோபாலன் மேல அவ்வளவு பிரியம். அதுக்காக கோலாட்ட உற்சவத்தையே திருப்பி நடத்திண்டு அருமையா நடத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய பெரிய மகனியர்கள், இதையெல்லாம் எதற்காக இவாள்லாம் சொன்னா, பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த 3த்தையும் கொண்டவர் யார் அப்படின்னா அந்த ராஜகோபாலன். ஏன்னா எல்லாரையும் தன் கிட்டக்கு அப்படியே அழைச்சிண்டு வரவன் இல்லையா அந்த கோபாலன். அப்படிப்பட்ட கோபாலன், இப்படிப்பட்ட அந்த கோபாலனுடைய பெருமைய அடியேன் வந்து, அது மட்டும் இல்லாம அகோபிலமடம் ஜீயர் நம்மளுக்கு வந்து ஸ்ரீரங்க ராஜகோபுரம் கட்டினாரோ இல்லையோ, அப்படிப்பட்ட அந்த அகோபிலமடம் தான் நினைக்கிறேன், ஆமா, அப்படிப்பட்ட ஜீயர் சுவாமி அங்க வந்து திருமடப்பள்ளி கைங்கரியம் பண்ணியிருக்க.
அது மட்டும் இல்லாம 4 வேதம் இப்ப அதிகாரியாக இருந்த வைகுந்தவாசி தேசிக வரதாச்சாரியார், வடுவூர் தேசிக வரதாச்சாரியார்னா எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம். அது மட்டும் இல்லாம இவர்களுடைய ஆசீர்வாதம், அதாவது தேசிக வரதாச்சாரிய சுவாமிகள்லாம் அடியேன் வந்து ரொம்ப சின்ன வயசுல அவரோட பெருமை தெரியாம ஏதோ குழந்தை மாதிரி விளையாடி இருக்கேன். அவர்களுடைய ஆசீர்வாதம், அது மட்டும் இல்லாம அடியேன் வந்து நிறைய இவாளோட பழகியிருக்கேன். தீட்சிதார்களோட நான் இருக்கும் பொழுது பெரிய பெரிய பாஞ்சராத்த ஆகம வித்வானாக இருந்த துரதீட்சர், ராமானுஜ தீட்சிதர், ராவி தீட்சிதர், செம்பகேஷ தீட்சிதர், இப்படி இவர்கள் எல்லாம் அடியேனுடைய இவர்கள் எல்லாமே வைகுந்தவாசி ஆயிட்டா. இவாளுடைய பார்வைகள் எல்லாம் பட்டது. அது மட்டும் இல்லாம கிட்டுமாமான் பேரு, அவர் வந்து செய்த கைங்கரியம் வந்து எம்பெருமானுக்கு வந்து தலிகை இருக்கட்டும், ஸ்ரீபாதர் கைங்கரியம் இருக்கட்டும், அவர்களின் பார்வைகள்லாம் என் மேல பட்டதுனாலதான் என்னமோ இதை வந்து ஒரு தைரியமாக ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய தம்பி தீட்சிதர் கிட்டத்தட்ட 94 வயசு. அப்படியுமே முதல் நாள் வந்து அந்த ஹோமகுண்டத்துக்கு நடுவுல உட்கார்றாருன்னா அவர்கிட்ட இருக்கிற மனபலம். எதற்காக அவரை சொல்றேன், அவருக்கும் எனக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, ஒரு காலத்துல இவாள்லாம் ஸ்ரீபாதக கைங்கரியத்தை ஏதோ ஒரு காரணங்களால விடும் பொழுது அடியனுக்கு அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டது. அப்ப அவரோடு நிறைய விஷயங்களை எல்லாம் அடியேன் பகிர்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் தகப்பனார் KR கண்ணன் கெமிஸ்ட்ரி டீச்சர்னா எல்லாருக்கும் தெரியும். 66 கோபால சமுத்திரம் எங்காவது திண்ணையில தான் நிறைய பாஞ்சராத்திரி ஆகமத்திற்கான பல பல விஷயங்கள்லாம் பெரியவா எல்லாரும் என்ன சொல்லுவா, அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன். ஏன்னா அவ இருந்த காலத்துல ஒண்ணு மட்டும் இல்ல, பொருள் இல்ல, ஆனா அவளுக்கு மனசு இருந்தது, கைங்கரியத்துல ஸ்ரத்த இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்கு, அதாவது பொருள் மட்டும் இருக்கு, மற்றது எல்லாம் நமக்கு வந்து வரத்திற்கு திருநாம சங்கீர்த்தனம் தான் முக்கியம். அப்படிப்பட்ட அந்த ராஜகோபாலனுடைய மகாத்மியத்தை நம்ம தொடர்ந்து நம்ம அனுபவிப்போம். அப்படிப்பட்ட ராஜகோபாலனுடைய மகாத்மியம் பார்க்கும்போது பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமானம் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. இது என்னடா ஸ்ரீரங்க பாசுரத்தை எல்லாம் மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு கொண்டு போறேன்னா, அச்சுதப்ப நாயக்கர் காலத்திலேயே எல்லாத்தையும் மன்னார்குடி ராஜகோபாலனோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து அனுபவிக்க போறோம். அப்படிப்பட்ட மகாத்மியம். ஏன்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னா அறுசுவை தேவை. நம்ம அறுசுவைன்னா எல்லாரும் என்னென்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். என்ன தேவைன்னா பச்சைமா மலைபோல் மேனி, அந்த வாசுதேவனாக சதங்க சக்கரமாக ஒரு கையிலே கதையும் இன்னொரு கையிலே நம்ம எல்லாம் கடாட்சிப்பதற்காக இருக்கின்ற அந்த வாசுதேவன் எப்படி இருக்கான்னா அப்படியே குளிர்ந்த அப்படியே இருக்கான். அப்படியே மாமலை போல் உயர்ந்த மலை போல இருக்கான். அதான் முதல் சுவை, அதை அனுபவிக்கணும். ஏன்னா மன்னார்குடி சேத்திரத்துல இருந்துட்டு பவளவாய், அவனுடைய வாய் இருக்கே பவளம் போன்றது. அது வந்து வாசுதேவனாக இருந்தாலும் சரி, கோபாலனாக இருந்தாலும் சரி, கோபாலனுடைய அப்படியே அந்த வாயினுடைய அழக நம்ம வந்து வார்த்தையினால சொல்லிட முடியாது. அதாவது அதை வந்து பருகலாம் தான், நம்மளும் போய் சேவிச்சுட்டே இருக்கணும், இல்ல போட்டோ எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவனுடைய பார்வை வசீகரம், கமல செங்கல். ஏன்னா அந்த தாயாரே கமலத்துல உருவாகினவன் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த தாயாரை பார்த்து பார்த்து அவனுடைய பார்வையே அப்படி என்ன ஆயிடுறதுன்னா நம்ம எல்லாம் அப்படியே ஆக்கர்ஷணம் பண்றது. கமல செங்கல் அச்சுதன், அச்சுதன்னா நம்மளை நழுவ விடாதவன். அப்படிப்பட்ட எம்பெருமான். அது மட்டும் இல்லாமல் அமரர்களுக்கெல்லாம் தவிர தலைவன் அச்சுதா அமரரேரே. அது மட்டும் இல்லாம கோபாலனுக்கு வேண்டி அடுத்த வார்த்தையை போட்டுட்டார், ஆயர்தம் கொழுந்தே. அந்த கோபாலன் விட்டு வேற யார சொல்றது. எப்படிப்பட்ட ஆயர்களுக்கெல்லாம் கடாட்சம் அளித்தானோ, நம்பர்கள் எல்லாம் ஆய்ப்பாடிகளாகவே இருந்துட்டு நம்மளையெல்லாம் ரட்சிக்க வேண்டும்ங்கிறதுக்காகவே தட்சிண துவாரகை வாசுதேவபுரி அப்படி இருக்கின்ற அந்த செம்பகாரண்ய கஷேத்திரத்துல ராஜ மன்னார்குடியில இருந்துட்டு நம்ம எல்லாம் கடாட்சிக்கின்றான். இவனுடைய மகாத்மியத்தை நம்ம தொடர்ந்து அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமலா சரணாம்போஜே கௌஸ்துபாங்கித வட்சசே கல்யாண குணபூர்ணாய செம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ஜயா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயா நித்ய ஸ்ரீ நித்திய மங்களம்னு இதை வந்து நம்ம தொடர்ந்து அனுபவிப்போம்.